ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் காலையில எந்திரிச்சு அவரோட பிளட் பிரஷரை செக் பண்றாரு. மிஷின்ல நம்பர் வருது. நேத்தை விட இன்னைக்கும் அதிகமா தான் இருக்கு. டாக்டர் கொடுத்த மாத்திரை மருந்து எல்லாம் கரெக்டா எடுத்த பிறகும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பதற்றம், ஒரு பயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ஒருவேளை நீங்களோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ அனுபவிச்சிருக்கலாம். அப்பதான் உங்க காதுல ஒரு விஷயம் விழுது. ஒரு சின்ன ஷார்ட்கட். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் இதோட உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். கையில ஒரு குறிப்பிட்ட புள்ளி இருக்கு. அதை நீங்க அழுத்துனீங்கன்னா எகிரி போன பிபி உடனே நார்மலுக்கு வந்துரும்னு ஒரு நம்பிக்கை நம்மள பல பேர்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்போட ஒரு ரொம்பவே சிக்கலான சிஸ்டம் தான் இந்த பிளட் பிரஷர். அத ஒரு சின்ன புள்ளி அழுத்தம் நிஜமாவே ஒரு நிமிஷத்துல கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல இது வெறும் கட்டுக்கதலையா? சரி, இந்த முழு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, சைக்காலஜி என்னன்னு நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். அந்த மேஜிக் புள்ளி எது, அது எப்படி சரியா அழுத்தணும், முக்கியமா இது நிஜமாவே வேலை செய்தா இல்லையாங்கிற கடைசி உண்மை வரைக்கும் நாம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபின்ற வில்லன் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இது ஏன் ஒரு பெரிய சவாலா மாறுது? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இதயம் ஒரு பவர்ஃபுல் மோட்டார் மாதிரி. அது நம்ம உடம்பு பூரா ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அப்படி பம்ப் பண்ணும்போது நம்ம ரத்த குழாய்கள் மேல ஒரு பிரஷர் உருவாகும் இல்லையா, அதுதாங்க பிளட் பிரஷர். இத ஒரு கார்டன் ஹோஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. புதுசா இருக்கும்போது அந்த பைப் நல்லா வளைஞ்சு கொடுக்கும், தண்ணி ஈஸியா போகும். ஆனா நாளாக நாளாக அந்த பைப் எப்படி விரைச்சு போகுமோ அதே மாதிரி தான் வயசாகும்போது நம்ம ரத்த குழாய்களும் அதோட நெகிழ்வுத்தன்மையை இழந்துடும். இதனால இதயத்துக்கு ரத்தத்தை பம்ப் பண்ண இன்னும் அதிகமா அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் ஹை பிபிக்கு ஒரு முக்கியமான காரணம். இதனால தான் நிறைய பேர் ஏதாச்சும் சிம்பிளான நேச்சுரல் வழி இருக்காதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அவங்க கண்ணுல படற ஒரு பாப்புலரான முறைதான் இந்த அக்குப்ரெஷர். சரி, அப்படின்னா அக்குப்ரெஷர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க பார்க்கலாம். அக்குப்ரெஷருங்கிறது ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு சீனா மருத்துவ முறை. இதோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம உடம்புக்குள்ள கண்டுக்கு தெரியாத எனர்ஜி பாதைகள் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. நம்ம வீட்ல கரண்ட் வயரிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. சில சமயம் இந்த எனர்ஜி ஃப்ளோல ஒரு பிளாக் வந்துட்டா அதுதான் நோயா வெளிப்படுது. நம்ம உடம்புல இருக்கிற சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நம்ம வீட்டை சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கிற சுவிட்ச் மாதிரி. அந்த புள்ளிகள்ல சரியா அழுத்தம் கொடுத்தா அந்த பிளாக்கை நீக்கி எனர்ஜி ஃப்ளோவை சரி பண்ணிடலாம்னு அவங்க நம்புறாங்க. இதனால நம்ம நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்றாங்க. ஆனா இங்க நாம எல்லாரும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அக்குப்ரெஷர்ங்கிறது ஒரு துணை சிகிச்சை முறை, அவ்வளவுதான். இது ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி. உங்க டாக்டர் கொடுக்கிற மருந்துக்கோ அவர் சொல்ற லைஃப் ஸ்டைல் மாற்றங்களுக்கோ இது ஒரு மாற்று கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மாற்று கிடையாது. டாக்டர் கொடுத்த சிகிச்சையை விட்டுட்டு இதை மட்டும் நம்புறது சேஃப்டி நெட் இல்லாம உயரமான கட்டடத்தோட விளிம்புல நடக்கிறதுக்கு சமம். ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஓகே, அந்த எச்சரிக்கையை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க ஹை பிபிக்கு பொதுவா சொல்லப்படுற அந்த மேஜிக் புள்ளி எதுன்னு பார்க்கலாம். அதோட பேரு LI4. இத ஹெகு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி வேற எங்கேயும் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. இப்போ உங்க பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் நல்லா சேர்த்து வச்சு பாருங்களேன். அந்த 2 விரலுக்கும் நடுவுல மேடா ஒரு தசப்பகுதி தெரியும் பாத்தீங்களா? அதுதான் இந்த LI4 புள்ளி. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். சரி, இதை எப்படி சரியா பண்ணணும்? உங்க இன்னொரு கை பெருவிரலால அந்த புள்ளியில ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். அந்த இடத்துல லேசா ஆழமான ஒரு பிரஷர் தெரியணும். வலிக்க கூடாது, ஆனா அந்த உணர்வு இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்பாட். இப்போ அந்த அழுத்தத்தை அப்படியே 1லிருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பிடிச்சுக்கோங்க. கூடவே உங்க முழு கவனத்தையும் உங்க மூச்சுல வைங்க. நல்ல ஆழமா மெதுவா மூச்சு விடுங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு கையிலையும் செய்யுங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சாச்சு. இப்பதான் அந்த $1 மில்லியன் கேள்விக்கே வரும். நாம அழுத்துற இந்த ஒரு புள்ளிக்கும் நம்ம பிபி மீட்டர்ல குறையிற அந்த நம்பருக்கும் நிஜமாவே நேரடி சம்பந்தம் இருக்கா, இல்ல நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோமா? வாங்க இந்த உண்மையை உடைச்சு பார்ப்போம். இங்கேதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இந்த LI4 புள்ளிய அழுத்துறதுனால மட்டுமே ஒருத்தரோட ஹை பிளட் பிரஷர் உடனடியா மற்றும் நிரந்தரமா குறையும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வலுவான அறிவியல் ஆதாரமும் இன்னைக்கு வரையும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அப்போ ஒரு கேள்வி வரும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பிரஷர் குறைஞ்சதே, அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி விளையாட்டு நடக்குது. உண்மையான காரணம் அந்த புள்ளி கிடையாது. காரணம் அந்த புள்ளி அழுத்தும் போது நாம என்ன செய்யறோங்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்க கவனத்தை ஒரே இடத்துல குவித்து ஆழமா மூச்சு விடுறீங்க. அப்படி செய்யும்போது உங்க உடம்பே ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமைதியான நிலைக்கு போகும். இதுக்கு பேரு தான் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ். நீங்க செஞ்ச அந்த செயல்கள் தான் உங்க பிபியை தற்காலிகமா குறைக்கிறத தவிர அந்த புள்ளில எந்த மேஜிக்கும் இல்ல.
இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஆனா பாருங்க, இந்த விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்காம இத மட்டுமே நம்ப ஆரம்பிச்சா அதுல சில பெரிய ஆபத்துகளும் ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற முதல் மற்றும் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஈஸியான வழிகள் இருக்குன்னு நம்பி டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையை நிறுத்துறது தான். இது எவ்வளவு பெரிய தப்புன்னா, வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டு ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு அணைஞ்சிடும் நம்புறதுக்கு சமம். உயர் ரத்த அழுத்தம் ஒரு சைலண்ட் கில்லர். அது அமைதியா இருந்தே நம்மள காலி பண்ணிடும். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இல்ல ஒரு ஸ்ட்ரோக், இந்த ரிஸ்கை நாம எடுக்கவே கூடாது. மன ரீதியா பார்த்தா நமக்கெல்லாம் எப்போதுமே இந்த மாதிரி ஷார்ட்கட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு புள்ளி, ஒரு நிமிஷம், பிரச்சனை சால்வ்டு. இந்த ஐடியா கேட்கறதுக்கே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஏன்னா தினமும் கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்யறது, நாக்க கட்டி சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றது மாதிரி கஷ்டமான வழிகளை விட இது ரொம்ப சுலபம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடம்பு ஒரு சிம்பிள் மிஷின் கிடையாது. அது பல்லாயிரம் பாகங்கள் சேர்ந்த ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ற மாதிரி ஒரு புள்ளி அழுத்தியெல்லாம் சரி பண்ணிட முடியாது. அப்போ நிஜமாவே பிபியை கண்ட்ரோல் பண்ண நிரூபிக்கப்பட்ட வழிகள் தான் என்ன? இந்த 5 விஷயங்கள் தான் அதோட அஸ்திவாரம். ஆனா இதுல இருக்கிற கடைசி பாயிண்ட் பாருங்க, மன அமைதி. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான உடனடி டெக்னிக் சொல்றேன். அடுத்த தடவை நீங்க பதட்டமா ஃபீல் பண்ணா பாக்ஸ் பிரீதிங் முறையை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுங்க, 4 செகண்ட் உள்ளேயே நிறுத்துங்க, 4 செகண்ட் வெளியே விடுங்க, மறுபடியும் 4 செகண்ட் வெளியவே நிறுத்துங்க. இதை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாருங்க. உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகி பிபி தற்காலிகமா குறையறத நீங்களே உணர முடியும். இது அக்யூப்ரெஷர் மாதிரி ஒரு நம்பிக்கையில செய்யற விஷயம் இல்ல. இது உங்க சுவாசத்தை வச்சே உங்க உடலை நேரடியா அமைதிப்படுத்துற ஒரு நிரூபிக்கப்பட்ட டெக்னிக். அக்யூப்ரெஷர் இந்த உண்மையான வழிகளுக்கு ஒரு சின்ன கூடுதல் உதவியா இருக்கலாம், அவ்வளோதான். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த LI4 புள்ளி அழுத்துறது உங்க மனசை ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண உதவலாம், உங்க பதற்றத்தை குறைக்கலாம். அதுல தப்பே இல்ல. ஆனா அது உங்க ஹை பிபிக்கு ஒரு மருந்துன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. உண்மையான தீர்வு அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு சரியான வாழ்க்கை முறையை உருவாக்குறதுல தான் இருக்கு. நம்ம ஆரோக்கியங்கிறது ஒரு லாட்டரி டிக்கெட் கிடையாதுங்க. அதை நம்ம தினமும் கவனமா முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சொத்து. அந்த பொறுப்பை சரியா கையாள்றது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலேயும் தான் இருக்கு. உண்மையை அறிவும் பாதுகாப்பா இருப்போம்.